அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ இமாமில் முத்தகீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சிறப்பு வாய்ந்த மீலாது நபி சிறப்பு சொற்பொழிவு நிகழ்வினுடைய 3வது நாளில் குழுமியிருக்கக்கூடிய அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த நிகழ்வுக்கு ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய நிர்வாக பெருமக்களே, அன்பு சகோதரர் நம்முடைய பள்ளியினுடைய இமாம் ஹசரத் பெருந்தகை அவர்களே, மாணவ கண்மணிகளே, நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய பேரன்பும் பேரருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் என்றும் நிலவட்டுமாக. அவனுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்புக்கும் ஷஃபாத்துக்கும் தகுதி வாய்ந்த மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. இங்கே சொல்லப்படக்கூடிய நல்வுரைகளை நம் வாழ்விலே ஏற்று நடக்கின்ற, இஸ்லாத்தை அதனுடைய உள்ளார்ந்த அடிப்படையிலே புரிந்து கொள்ளுகின்ற நபிகள் பெருமான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் ஒளிமிகுந்த பக்கங்களை கற்றறிந்து அதன்படி வாழ்கின்ற நல்வாய்ப்பினை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியருள் புரிவானாக. அன்புக்குரிய சோதரர்களே, பொதுவாக அரசியல் என்றாலே பலருக்கும் அலர்ஜி. அது ஒரு ஆகாத சொல் என்பதைப் போல அதையெல்லாம் பள்ளிவாசலிலே பேசக்கூடாது, மீலாது விழாக்களிலே அதை பற்றி எல்லாம் பேசக்கூடாது, இஸ்லாத்துக்கும் அதற்கும் நெடுந்தொலைவு தூரம் இடைவெளி இருக்கிறது என்கிற நம்பிக்கையும் எண்ணமும் நீண்ட நெடுங்காலமாக நிலவி வந்த நிலையில் மெல்ல அந்த பழைய சிந்தனைகளை உடைத்து அண்மை காலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரசியல் முகத்தையும் அரசியல் வாழ்வையும் என்றோ உலகம் அறிந்தும் கற்றும் வைத்திருக்க, நெடுங்காலத்துக்கு பிறகாவது அதை அறிந்தும் தெரிந்தும் கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வை நாம் பெற்றிருப்பது உள்ளபடியே பாராட்டுக்கும் மகிழ்ச்சிக்கும் உரியது. நான் நேரடியாக விஷயத்துக்கு வர விரும்புகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் எப்படி ஆன்மீகத்துக்கு ஒரு பங்கு இருந்ததோ அதே போல அவருடைய குடும்ப வாழ்க்கைக்கு எப்படி ஒரு பங்கு இருந்ததோ அதே போல அவருடைய யுத்த வாழ்வுக்கு ஒரு பங்கு இருந்ததோ அதே போல அவர்களுடைய உபாயங்கள், உத்திகள், தந்திரங்கள், எதிரிகளை வீழ்த்துவதற்கு அவர்கள் கடைபிடித்த நடவடிக்கைகள், இவற்றுக்கு ஒரு பங்கு இருக்கிறதோ அதே போல அவருடைய அரசியல் வாழ்வுக்கும் பெரிய பங்குண்டு. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிந்தனையாளர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு அரசியல் தலைவராகவே பார்க்கிறார்கள். ஆன்மீக தலைவராக அவர்களை பார்ப்பதை விட ஒரு அரசியல் தலைவராகவே மேற்கத்திய எழுத்தாளர்களும் ஆய்வாளர்களும் அவர்களை பார்க்கின்றார்கள். நாம் இஸ்லாமிய அரசியலுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அரசியலுக்கும் நுழைவதற்கு முன்னால் அடிப்படையில் ஒரு வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய அரசியல் நமக்கு புரியாது.
யூரோ சென்டர் பயாஸ் என்று ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாட்சி ஒன்று. யூரோ சென்டர் பயாஸ் என்றால் இந்த உலகத்தினுடைய ஓட்டத்தை, உலகத்தில் நிகழ்கின்ற நிகழ்வுகளின் மீதான பார்வையை ஐரோப்பிய உலகத்தினுடைய பார்வையிலே பார்க்கக்கூடாது. இஸ்லாமிய உலகத்தின் பார்வை கொண்டுதான் உலகத்தை பார்க்க வேண்டும். இன்றைக்கு பள்ளிக்கூடங்களிலும் வரலாற்று நூல்களிலும் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய பார்வை எதுவென்றால் யூரோ சென்டர் பயாஸ். அமெரிக்காவை யார் கண்டுபிடித்தார் என்ற கேள்விக்கு பள்ளிக்கூடத்து பிள்ளைகளிடத்தில் கேளுங்கள், டெய்லி பேப்பர் படிக்கிற ஆட்கள்கிட்ட கேளுங்க, கொலம்பஸ் கண்டுபிடித்தான் என்று சொல்வார்கள். அப்படித்தானே சொல்வார்கள். அமெரிக்காவை யார் கண்டுபிடித்தான் என்று கேட்டால் உடனே கொலம்பஸ் கண்டுபிடித்தான் என்று சொல்வார்கள். யூகேல இருந்து, யுனைடெட் கிங்டம்ல இருந்து, லண்டன்ல இருந்து புறப்பட்டு அவன் போனது அமெரிக்காவை கண்டுபிடிக்க அல்ல, இந்தியாவை கண்டுபிடிக்கத்தான் அவன் கிளம்பினான். இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதான். அந்த காலத்திலே ஒரு நடைமுறை உண்டு. நாடு கடந்து செல்ல வேண்டும் என்றால் ராணியினுடைய அனுமதி வேண்டும், இங்கிலாந்து ராணியினுடைய அனுமதி வேண்டும். இப்ப இருக்கிற பாஸ்போர்ட் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி. அப்ப பாஸ்போர்ட் எல்லாம் கிடையாது, ஒரு பேப்பர்ல அனுமதி வேண்டும். அனுமதி கேட்டு ராணி இடத்திலே போய் கொலம்பஸ் போய் நிற்கிறார். ராணி அனுமதி மறுக்கிறார். நீ கடல் கடந்து போகிறாய், கடலிலே சூறாவளி வீசும், புயல் காற்று வீசும், செத்து போனால் என்ன செய்வது, அதனால் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்கின்றார். முதலாவது இவர் போறதுக்கு பெர்மிஷன் வாங்குறதுக்கே பெரும்பாடுபட்டார். பிறகு சொன்னார், எனக்கு துணைக்கு சில பேர் வேண்டும் என்று கேட்டார். அப்ப அவருடைய உயிருக்கு, உனக்கு துணைக்கு வரக்கூடிய உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுப்பது என்கிற கேள்வி வந்தபோது, லண்டனிலே தூக்கு தண்டனை கைதிகளாக இருக்கக்கூடிய கைதிகள் ஒரு 4 பேர் எனக்கு கொடுங்க. சூறாவளி காத்துல அவன் செத்து போனான்னா தூக்கு தண்டனை கைதி தான். எப்படி செத்து போனா என்ன, அரசாங்கத்துக்கு செலவு மிச்சம். அப்படி ஒரு 4 பேரை கொடுங்கள் என்று கேட்டு வாங்கி கொண்டுதான் இந்தியாவை கண்டுபிடிக்கத்தான் அவர் அங்கிருந்து கிளம்பினார். அவர் போய் சேர்ந்தது அமெரிக்கால. அடிப்படையான ஒரு கேள்வி என்னவென்றால், 2 கேள்விகள். அவன் வழி மாறிதான் அமெரிக்காவுக்கு போனான் என்றால் அவன் எப்படி அதை கண்டுபிடித்தவன் என்று அறியப்படுவான். நான் போக நினைச்சது கோயம்புத்தூருக்கு, நான் கார்ல ஏறி வரும்போது என்ன டிரைவர் தப்பா வழியா காட்டி கொண்டு வந்து திருப்பூர்ல விட்டுட்டான்னா, திருப்பூர் நான் தப்பா வந்திருக்கேனா கரெக்டா வந்திருக்கேனா? தப்பா வந்திருக்கேன். தப்பா வந்தவனை போய் எப்படி ஹீரோவாக்க முடியும்? தவறாக திருப்பூருக்கு வந்து சேர்ந்த மாவீரனை வருகன் யாரும் போஸ்ட் அடிப்பானா? முட்டா பையன் சொல்லுவான், விவரம் இல்லாதவன் சொல்லுவான். இந்தியாவை கண்டுபிடிக்க கிளம்பி போன கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்தது தப்பு, வழி தவறி போனான். எனவே அவன் கண்டுபிடிக்கவில்லை. இது பேசிக்கான ஒரு விஷயம். 2வது, அமெரிக்காவுக்கு இவன் உள்ளே போய் நுழையும் போது அங்கே ஏற்கனவே செவ்விந்தியர்கள் என்கிற ஒரு இனம் இருந்தது. செவ்விந்தியர்கள் என்கிற ஒரு இனம் ஏற்கனவே அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தது. ஏற்கனவே ஒரு இனம் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தால் இவன் எப்படி அதை புதுசாக கண்டுபிடிச்சிருப்பான்? ஏற்கனவே ஒரு செட்டு கண்டுபிடிச்சு அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு இனம் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் இவன் கண்டுபிடிக்கவில்லை என்று அதற்கு பொருள். 2 ஆங்கிள் பார்த்தாலும் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தான் என்பது பிழை. சரிதானா? ஒத்துக்கிறீங்களா? ஆனால் இந்த பொய்யை எல்லா வரலாற்று நூல்களும் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. இந்த அடிப்படையை கேள்வியை கூட யாரும் கேட்கவில்லை. அங்கே போய் சேர்ந்து செவ்விந்தியர்கள் என்கிற ஒரு இனம் வாழ்ந்ததல்லவா, அந்த இனம் இப்போ எங்கே? இப்போ என்ன ஆச்சு? அந்த இனம் எங்க காணோம்? அந்த செவ்விந்தியர்களை கூட்டு படுகொலைகளுக்கு ஆளாக்கினார்கள்.
ஏன் செவ்விந்தியர்களை கூட்டுப்படுகொலைக்கு ஆளாக்கினார்கள் என்றால், வரலாற்றை அழிக்க முடியாத வரிகள், செவ்விந்தியர்கள் இஸ்லாத்தை கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். செவ்விந்திய பெண்கள் தங்களுடைய மேனியை கழுத்திலிருந்து கால் வரைக்கும் மறைத்துக் கொள்ளுகின்ற ஆடைகளை அணிந்திருந்தார்கள். செவ்விந்திய பெண்களுக்கிடையில் கணவனை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை இருந்தது. குடும்ப வாழ்வில் பெண்களுக்கென்று உரிமைகள் இருந்தன. அவருடைய வாழ்க்கை நடைமுறைகளையும் குடும்ப வாழ்க்கையையும் ஆடை கலாச்சாரத்தையும் பார்த்தால் அவர்கள் ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றி இருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற போது அவர்களுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு உலகம் முழுக்க சொல்லப்படக்கூடிய செய்தி என்னவென்றால், கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தான். இதுதான் யூரோ சென்டர் பயாஸ். ஐரோப்பாவை மையப்படுத்தி பாரபட்சமாக அணுகப்படுகின்ற வரலாறு. ஐரோப்பாவை மையப்படுத்தி பாரபட்சமாக அணுகப்படுகின்ற வரலாறு என்பது இதுதான். வரலாற்றை நாம் அப்படி பார்க்க கூடாது. வரலாற்றை இஸ்லாமிய அடிப்படையாக வைத்து, இஸ்லாமிய சென்டர் பயாஸ் கொண்டுதான், இஸ்லாமிக் சென்டர் பயாஸ். அது பயாஸ் நமக்கு தேவையில்லை. இஸ்லாத்தை அடிப்படையாக வைத்து நேர்மையாக பார்க்க வேண்டும். பயாஸா பார்க்க, பாரபட்சமாக பார்க்க தேவையில்லை. இஸ்லாம் என்றைக்கும் பாரபட்சத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே அப்படி யூரோ சென்டர் பயாஸிலே அந்த பார்வையை கொண்டு உலகம் பார்த்ததனால் தான் அரசியல் என்பது அருவருப்பான ஒரு சொல் என்று ஆகிவிட்டது. அரசியலுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஆகிவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு அரசியல் தலைவர் என்று சொல்லுவதை கண்ணிய குறைவாக கருதக்கூடிய எண்ணம் எப்படி வந்தது என்றால், யூரோ சென்டர் பயாஸ் பார்வையில் பார்த்ததுனால தான் வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மிகச்சிறந்த ஒரு குடும்ப தலைவரை பார்க்க முடியாது என்பதை போல, ஒரு ஆன்மீக தலைவரை அவர்களுக்கு இணையாக பார்க்க முடியாத உலக வரலாற்றில் என்பதை போல, அவர்களுக்கு இணையாக ஒரு அரசியல் தலைவரையும் நாம் பார்க்கவே முடியாது. அதற்கு நான் வரலாற்றில் இருந்து 2 நிகழ்வுகளை மட்டுமே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். மேற்கோள் காட்டுவதென்றால் 1000 உதாரணங்களை காட்டலாம். 2 நிகழ்வுகளை சொன்னால் உங்களுக்கு போதுமானது, எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த அரசியல் தலைவராக இருந்தார்கள் என்பதற்கு. முதலாவது, உலக வரலாற்றில் ஒரு நாட்டில் வாழுகின்ற குடிமக்களில் மைனாரிட்டி சமுதாயம் இருக்கு பாருங்க. அரசுக்குன்னு ஒரு மதம் இருக்கும், அரசுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும். அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த அரசின் கீழ் வாழுகிற மக்களைத்தான் சிறுபான்மை மக்கள் என்று சொல்கிறோம். இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் மதச்சார்பின்மை என்று சொல்கிறது. நடைமுறையில் அப்படி இல்லை. இப்போதெல்லாம் இந்தியாவுடைய அரசுக்கு மதம் வந்து விட்டது, மதம் பிடித்து விட்டது. அரசு வலியுறுத்தக்கூடிய மதத்தை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது. நாம் ஓரிறைவனை வணங்கக்கூடியவர்கள். அவர்கள் நாட்டை வணங்கு, காட்டை வணங்கு, மண்ணை வணங்கு, வெங்காயத்தை வணங்கு என்று சொல்வார்கள். நமக்கு உடன்பட முடியாது. நாம் மைனாரிட்டி. இப்படி உலக வரலாற்றில் எல்லா நாடுகளிலும் சிறுபான்மையினர் இருக்கிறார்கள். சவுதி அரேபியாவிலும் கிறிஸ்தவ பெருமக்கள் சவுதியாக அரபி பேசிக்கொண்டு, அரபுவை தாய்மொழியாக கொண்டு கிறிஸ்தவர்கள் சவுதியில 1.5% மேல இருக்கான். இப்போதும் இருக்கிறார்கள். சவுதி பாஸ்போர்ட் தான் அவங்களுக்கு. இப்படி உலகத்தினுடைய எல்லா நாடுகளிலும் சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள். அந்த சிறுபான்மை மக்களுக்கு எழுத்துப்பூர்வமாக ஒரு ஒப்பந்தத்தை, ஒரு நடைமுறையை, ஒரு கான்ஸ்டிடியூஷனை, ஒரு அரசமைப்பு சட்டத்தை
உலக வரலாற்றிலேயே முதலாக எழுதியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இதை யாரும் மறுக்கவில்லை. யூரோ சென்டர் பயாஸ் அடிப்படையிலே சிந்திக்கக்கூடியவர்கள் கூட இதை மறுக்கவில்லை. அதற்கு முன்னர், ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னர் எழுதப்பட்ட ஒப்பந்தங்கள் என்றது உலக வரலாற்றில் எங்கும் கிடையாது. அதுக்கு பின்னர் தான் உண்டு, அதுக்கு முன்னாடி கிடையாது. ராஜாக்களின் ஆட்சி இருந்தது. மொத்த நாடும் அரசருக்கு சொந்தம், ராஜாவுக்கு சொந்தம். அதனாலதான் அவர் எடுத்து என்ன வேணாலும் கொடுக்கலாம். உன்னை இந்த நிலத்தை எடுத்துக்கோ, நீ அந்த ஊரை எடுத்துக்கோ. மன்னரை புகழ்ந்து ஒரு பாட்டு படிச்சா 10,000 பொற்காசு எடுத்துக்கோன்னு தூக்கி கொடுத்தார. அந்த நாடே ராஜாவுக்கு சொந்தம், யாரும் கேள்வி கேட்க முடியாது. முதலாவது ஒரு தத்துவ புரட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் விதைத்தார்கள். என்னவென்றால், எதுவும் மனிதனுக்கு சொந்தமில்லை. நாடு ராஜாவுக்கு சொந்தமில்லை, நாட்டு மக்கள் ராஜாவுக்கு சொந்தமில்லை. சொல்ல போனால், ஒரு அடிமை எஜமானுக்கு உரிமைப்பட்ட பொருள் அவன் உரிமையானவன் அல்ல, அவன் எஜமானின் பொருள் அல்ல, அவனுடைய உழைப்பு தான் எஜமானின் பொருள் என்கிற வித்தியாசத்தை கொடுத்தார்கள். என்ன அர்த்தம் என்று புரிகிறதா? இது ஏன் போன், இது ஏன் பொருள் நான் நினைச்சா தூக்கி போட்டு உடைக்கலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் இஸ்லாம் சொல்வது என்னவென்றால், இது இல்லப்பா, உதாரணத்துக்கு சொல்றேன். இஸ்லாம் சொல்வது என்னவென்றால், இந்த பொருள் உனக்குரியது, நீ காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாய் என்றால் இதை பயன்படுத்தும் உரிமை மட்டும்தான் உனக்குண்டு. இதை யாரும் பயன்படுத்த முடியாதபடி உடைக்கின்ற உரிமை உனக்கு கிடையாது. நான் காசு கொடுத்து வாங்கி தூக்கி போட்டு உடைச்சா யாரும் என்ன கேட்க முடியாது இல்ல. அப்ப எனக்கு உரிமைப்பட்ட பொருள் தானே, யாரும் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. அப்ப எனக்கு உரிமைப்பட்ட பொருள் தான். அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ் கேட்பான். வேறு மனிதர்கள் யாரும் கேட்க முடியாவிட்டாலும் அல்லது கேட்காவிட்டாலும் அல்லாஹ் கேட்பான். ஏனென்றால் இது உனக்குரியது என்றால் இதனுடைய பயன்பாடு மட்டும்தான் உனக்குரியது. இந்த மூலப்பொருள் அல்லாஹ்வுக்குரியது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடிமை என்றால் அவனுடைய உழைப்பு தான் உனக்கு சொந்தமானது. அந்த மனிதன் அல்லாஹ்வின் அடிமை. அவனுடைய உழைப்பு தான் உனக்குரியதே அன்றி அவன் உனக்குரியவன் அல்ல. இதை போல இஸ்லாமிய அரசியல், ரசூலுல்லாஹ் நிறுவிய அரசியலுடைய அடிப்படை வேறுபாடு என்னவென்றால், இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா தான் ரசூலுல்லாஹ்வுடைய அரசியலை புரிஞ்சுக்க முடியும். அடிப்படை வேறுபாடு என்னவென்றால், இந்த உலகத்தில் உள்ள எதுவும் எந்த மனிதனுக்கும் சொந்தமில்லை. முதல் ஆளாக அவர்களே சொன்னார்கள், நானே அல்லாஹ்வுக்குரியவன் தான். இன்னா இன்னா லில்லாஹி, நாம் யார்? அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். நமக்கு நாம சொந்தமானவங்க கிடையாது. என் கையை நான் உடைச்சிக்க முடியாது, என் கை தானே, யார் கேள்வி கேட்பான்னு சொல்ல முடியாது. அதனால்தான் உடலை வருத்துவதை இஸ்லாம் எதிர்க்கிறது. உடலை பயன்படுத்திக் கொள்ளும் உனக்கு உரிமை உண்டு, உடலை வருத்தி கொள்ள உனக்கு உரிமை இல்லை. ஏனென்றால் அது உன் பொருள் அல்ல, அல்லாஹ்வின் பொருள். இது அரசியல் தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம் என்னவென்றால், அந்த நாடு அவனுக்கு சொந்தமானதல்ல. நீ தூக்கி உன்னை புகழ்ந்து படித்தவனுக்கெல்லாம் 10,000 பொற்காசு அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீ உழைச்ச காசுல இருந்து தான் கொடுக்க முடியும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உலகத்தில் நிறுவிய முதல் தலைவர் அவர்கள் தான். அவர்களுக்கு முன்னால் அந்த கான்செப்டே கிடையாது, அவர்களுக்கு முன்னால் அந்த தத்துவமே கிடையாது. அவர்கள் எழுதி கொடுத்த கான்ஸ்டிடியூஷன், அரசமைப்பு விதிகள், அரசமைப்பு சட்டம் சஹீஃபத்து மதீனா என்றதற்கு பெயர். மதீனாவின் ஏடு, மதீனாவின் விதிகள், மதீனா வகுத்த விதிகள். அது இஸ்லாமிய விதிகள் என்று அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். பொதுவாக அந்த ஒப்பந்தங்கள் நடக்கக்கூடிய இடங்களைத்தான் குறிப்பு. பத்ரு போர்னா பத்ருங்கிற இடத்துல நடந்தது, உகது போர்னா உகதுங்கிற இடத்துல நடந்தது. அதே போல இடத்தை குறிப்பிட்டு சொல்வதற்காக வேண்டி சஹீஃபத்து மதீனா, மதீனா உடன்படிக்கை. அந்த மதீனா உடன்படிக்கையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யாரெல்லாம் இஸ்லாமிய அரசுக்குள்ளே வாழுகிறீர்களோ, மதீனாவில் ரசூலுல்லாஹ் நிறுவிய இஸ்லாமிய அரசின் எல்லைகளுக்குள்ளே யாரெல்லாம் வாழுகிறீர்களோ அவர்கள் எல்லாம் ஒரு சமுதாயம்.
யூதராகவோ இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், சிலை வணங்கியாக இருக்கலாம், நெருப்பு வணங்கியாக இருக்கலாம். இவர்களெல்லாம் இந்த நாட்டினுடைய குடிமக்கள். இந்த நாட்டிலே வாழுகின்ற குடிமக்களுக்கு அவர்கள் விரும்புகின்ற கடவுளை வணங்கும் உரிமை உண்டு. இது ரசூலுல்லாஹ் கொடுத்த ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன், முதலாவது அறிக்கை. நீங்கள் விரும்புகின்ற கடவுளை வணங்கக்கூடிய உரிமை உங்களுக்கு உண்டு. அதாவது நீங்கள் எந்த மதத்தையும் பின்பற்றி கொள்ளலாம். லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்திலே கட்டாயம் இல்லை. அப்துல் கரீம் அல் பக்கார் என்கிற ஒரு அறிஞர் கூறுகிறார், சிரியா நாட்டை சார்ந்தவர். சொல்கிறார், நான் ஆயத்துல் குர்சியை ஓதி கொண்டிருந்தேன். அவர் சொல்றார், நான் ஆயத்துல் குர்சியை ஒரு நாள் ஓதிக்கிட்டு இருந்தேன். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம். அதில் என்ன வருகிறது? அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய பலம், அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய திறமை. லா தாகுதுஹு சினத்தும் வலா நௌம். அவனுக்கு சிறு தூக்கமும் இல்லை, பெருந்தூக்கமும் இல்லை. அவன் தூங்கினால் தானே அவனை ஏமாற்றி விட்டு யாரும் தப்பிக்க முடியும். அவனுடைய அறிவாற்றல் அண்ட சராசரங்களை விஞ்சி கடந்து நிற்கக்கூடியது. அவனை தாண்டி யாரும் சிந்திக்க முடியாது, அவனை தாண்டி யாரும் செயல்பட முடியாது என்று அல்லாஹ் தன்னுடைய பேராற்றலை சொல்லக்கூடிய வசனம் தான் ஆயத்துல் குர்சி. பொதுவாக திருக்குரான்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. திருக்குரானுடைய விரிவுரைகளுக்கு நல்முல் குரான் என்று சொல்வார்கள். திருக்குரானுடைய வசனங்கள் தஸ்பீக் மணியை போல ஒன்று ஒன்றோடு கோர்க்கப்பட்டவை. முந்திய வசனத்துக்கும் அடுத்த வசனத்துக்கும் இடையில் ஒரு பிணைப்பு இருக்கிறது, ஒரு இணைப்பு இருக்கிறது. அதை கண்டுபிடிச்சவருக்கு தான் புதிய புதிய விளக்கங்கள் கிடைக்கும். இல்லைன்னா அது ஒரு சப்ஜெக்ட், இது ஒரு சப்ஜெக்ட், அதையும் இதையும் கனெக்ட் பண்ணாதன்றுவாங்க. இரண்டு சூறாக்களுக்கு இடையிலும் இணைப்பு உண்டு, இரண்டு ஐன்களுக்கு இடையில இணைப்பு உண்டு, ஒவ்வொரு வசனத்துக்கு இடையிலும் இணைப்பு உண்டு, ரபத்து உண்டு. அதை நல்முல் குரான் என்று சொல்ல. நல்முனா அந்த தஸ்பீஹ் மணியை ஒன்னோட கோக்குற மாதிரி, கட்டம் ஒண்ணுக்கு மேல ஒண்ணா அப்படி கட்டமைக்கிறது. அது ஒரு ஆழமான சப்ஜெக்ட். அது ஆயத்துல் குர்சிக்கு அடுத்தபடியாக லா இக்ராஹ ஃபித்தீன் என்கிற வசனம் ஏன் வருகிறது என்று நான் யோசித்தேன். அவர் சொல்கிறார், அல்லாஹ் தன்னுடைய பேராற்றலை சொல்லிவிட்டு, தன்னுடைய பெரும் சக்தியை சொல்லிவிட்டு, அதற்கு அடுத்த வசனத்தில் இப்படிப்பட்ட இறைவனை கூட வணங்கு என்று நான் கட்டாயப்படுத்தவில்லை. இவ்வளவு பெரிய பேராற்றல் மிக்க இறைவனை கூட உனக்கு மனதுக்கு ஒத்துக்கொண்டால், இது நல்ல மார்க்கம் என்று நீ உணர்ந்தால், அறிவால் அதை ஏற்றுக்கொண்டு நீ கட்டுப்படு. யாரும் உன்னை கட்டாயப்படுத்தி இந்த இறைவனை வணங்க வைக்க முடியாது என்கிற டிக்ளரேஷன் என்பது இன்றைய உலகத்திலும் கூட வியப்புக்குரிய ஒரு டிக்ளரேஷன். இன்றைக்கு மனிதன் என்ன செய்கிறான்? தன்னை விமர்சிப்பவர்களை கூட பொறுத்துக் கொள்வதில்லை. ஆட்சியாளர்கள் தன்னை யாராவது ஏதாவது இழித்து பேசுகிறவர்களை சிறையில் அடைப்பது என்பது வேறு. நான் அதற்குள் போகவில்லை. சின்னஞ்சிறிய விமர்சனங்களை கூட பொறுத்துக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஆட்சியாளர்களிடத்தில் கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் அவனுக்கு சிந்தனைக்கும் அறிவுக்கும் இதயத்துக்கும் ஒத்துக்கொண்டால் நீ இறைவனை வணங்கு, லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்திலே கட்டாயம் இல்லை என்று சொல்கிறார்கள். எனவே அவர்கள் வைத்த முதல் டிக்ளரேஷன் என்பது, உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் விரும்பக்கூடிய கடவுளை வணங்கலாம், நீங்கள் விரும்பக்கூடிய மதத்தை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளலாம் என்பதுதான் இஸ்லாமிய அரசியல் கற்றுத்தந்த முதல் செய்தி. அது இன்றைக்கு உலகத்திலே பல நாடுகளில் அது கிடையாது. இரண்டாவது, சில நாடுகளிலே இந்த உரிமை உண்டு, வணங்கிக் கொள்ளலாம் என்கிற உரிமை உண்டு. ஆனால் அதற்கு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அரசியல்ல அவரவர்களும் விரும்பக்கூடிய மதத்தை பின்பற்றலாம் என்பதில், அந்த மதம் சொல்லக்கூடிய அடிப்படையில் நீங்கள் வாழலாம். இன்றைக்கு இந்தியாவிலே கூட கொடுக்கப்படாத ஒரு உரிமை, நாகரிகத்தின் தொட்டில் என்றும் மதச்சார்பின்மையினுடைய சின்னம் என்றும் உலக நாடுகளால் வியப்புக்குரிய நாடாக போற்றப்படுகின்ற இந்தியாவிலே கூட இந்த உலகத்தில் 2026
கொடுக்கப்படாத உரிமையை இன்னையிலிருந்து 1400 வருஷத்துக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே வாழ்ந்த சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்தார்கள். என்ன தெரியுமா? ஒவ்வொரு மதத்தவரும் அவரவர்கள் பின்பற்றக்கூடிய மதத்தின் அடிப்படையில் தீர்ப்புகளை வழங்குகின்ற நீதிமன்றங்களை அவர்களே அமைத்துக் கொள்ளலாம். இன்னைக்கு இந்தியாவில் முஸ்லீம்களுக்கும் தனி நீதிமன்றம் இருக்கா? வைக்க முடியுமா? கிறிஸ்தவர்களுக்கு தனி நீதிமன்றம் இருக்கா? வைக்க முடியுமா? will not get justice in our judiciary system. முஸ்லீம்களும் தலித்துகளும் இந்தியாவிலே அவர்களுக்கு நீதி கிடைக்காது என்று வழக்கறிஞர்களே சொல்லக்கூடிய அளவுக்கு நாரி போய் கிடக்கிறது இங்கே இருக்கக்கூடிய நீதி பரிபாலன முறை. ஆனால் இன்றிலிருந்து 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் யூதர்கள் தனியாக தங்களுக்கு நீதிமன்றங்களை அமைத்துக் கொள்ள அனுமதியை வழங்கினார்கள். இன்னொன்று சொல்லவா உங்களுக்கு? சிவில் கேஸ்லையும் கிரிமினல் கேஸ்லையும், சிவில் வழக்கிலையும் தனி நீதிமன்றம் தான், கிரிமினல் வழக்கிலையும் தனி நீதிமன்றம் தான். சிவில் வழக்கில் தனி நீதிமன்றம்னா அது கரெக்டு. ஏன்னா கல்யாணம் பண்ணுறது அவங்கவுங்க மதத்துக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதில் பிரச்சனை வந்ததுன்னா அந்த மதத்துக்குள்ளே தீர்த்து கொள்வது தான் கரெக்டு. கிரிமினல் வழக்குகளுக்கும், கிரிமினல் வழக்கு என்பது ஜாதி விட்டு ஜாதி கடந்து மதம் விட்டு மதம் கடந்து வரும். ஒரு முஸ்லீம் இந்து வீட்டில் திருடுவான், இந்து முஸ்லீம் வீட்டில் திருடுவான், எல்லாம் நடக்கும். ஆனால் அங்கேயும் நீங்கள் உங்கள் மத வழிபாடுகள் உரிமைகளின் அடிப்படையில் நீதிமன்றங்களை அமைத்துக் கொள்ளலாம் என்று அனுமதி கொடுத்திருந்தார்கள். ஒரு யூத பையன் ஒருவன் விபச்சாரம் செய்து விட்டான். அந்த குலத்தில் அவன் ஒரு உயர்ந்த குலம் என்று அவர்கள் நம்புகின்ற குலத்தை சார்ந்தவன். விபச்சாரம் செய்து விட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை என்பது யூத மதத்தில் இருந்தது. அந்த மரண தண்டனையை கொடுப்பதற்கு அவர்களுக்கு மனமில்லை. ஏனென்றால் பெரிய குடும்பத்தை சார்ந்தவன், அப்படியெல்லாம் அவனை கொன்றக்கூடாது என்று நினைத்தார்கள். அவர்கள் எல்லாம் கூடி பேசிக் கொண்டார்கள். இறுதியாக வந்திருக்கக்கூடிய இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சட்டங்கள் எல்லாம் நம்முடைய சட்டங்களை போல கடுமையானவை அல்ல, எளிமையானவை. அப்படிதானா? யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். இந்த மார்க்கம் எளிதான். இன்னதீன யுஸ்ர், எளிய மார்க்கம். எனவே நீங்கள் முகமது நபிகிட்ட போங்க, அவரோட உங்க மார்க்கத்தின் அடிப்படையில் நாங்கள் சட்டங்களை பின்பற்றிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன தண்டனைகள் இருக்கும் அந்த மார்க்கத்தில், அதை அந்த பையனுக்கு கொடுத்து பையனை உயிரோட கையில் தூக்கிட்டு வந்துடலாம் என்று அவர்களாக கூடி பேசி கொண்டார்கள். எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலே வரக்கூடிய விஷயம்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். வந்த உடனே ரசூலுல்லாஹ் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? உங்களுடைய தௌராத் வேதத்தில் இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிக்கு, இந்த குற்ற நடவடிக்கைக்கு என்ன தண்டனை என்று கேட்டார்கள். உங்களுடைய மதத்தில் என்ன தண்டனைப்பா இருக்குது? கீழே இறங்கி வருதா? உங்களுடைய மதத்தில் என்ன தண்டனை இருக்கு என்று கேட்டார்கள். அதுக்கு அவன் சொன்னான், நாங்கள் கரும்புள்ளி செம்புள்ளி குத்துவோம், கழுதை மேலே தூக்கி வச்சு ஊர்வலம் வருவோம், சாயங்காலம் ஆனால் இறக்கி விட்டுருவோம், பகல் முழுக்க சுத்த விடுவோம், சாயங்காலம் இறக்கி விட்டுருவோம் அப்படின்னா. இது ஒரு தண்டனை கிடையாது. கழுதை மேலே பகலெல்லாம் சுற்றிட்டு ராத்திரி என்ன பண்ணுவோம்? அதே தப்ப திரும்ப போய் செய்வோம். அப்படி தானே? பகல்லெல்லாம் கழுத ஊர்வலத்தில் ஏற்றி விட்டீங்கன்னா ராத்திரி போய் அதே தப்ப செய்ய போகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா இருக்கு? அப்படித்தான் இருக்குன்னா உங்கள் வேதத்தை எடுத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த பகுதியை படிக்க சொன்னார்கள். கையை மேலே வைத்துக்கொண்டு மேலே உள்ள வசனத்தையும் படித்தான், கீழே உள்ள வசனத்தையும் படித்தான். கையை எடு என்று சொன்னார்கள். ஃபைதாஹி ஆயத்து ரஜுமி தல இலவு, ரஜுமுடைய ஆயத்து, அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிற வசனம் அங்கே மின்னிக் கொண்டிருந்தது. சஹாபாக்கள் கூறுகிறார்கள், வசனம் அப்படி பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு மின்னுது அந்த வசனம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஆயத்தில் மட்டும் லைட் அடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை, அவ்வளோ தெளிவாக இருக்குன்னு அர்த்தம். அபச்சாரம் பண்ணிட்டா கல்லால் அடிச்சு கொள்ளணும், தெளிவாக இருக்கு, மூடு மந்திரமா இல்லை, டபுள் மீனிங்ல இல்லை, ஒரே அர்த்தம் தான்.
அதை அவர்கள் மறைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட தண்டனையை நீங்கள் அவருக்கு கொடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படியானால் குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களுக்கும் கூட அவரவர்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையிலே செயல்படுவதற்கான உரிமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய அரசில் வழங்கியிருந்தார்கள். இப்படி உலக வரலாற்றில் இந்த 2026 அப்படி ஒரு நாடு இருக்குன்னு நீங்கள் காட்டுங்க பார்ப்போம். எந்த நாடாவது அப்படி இருக்கா? அந்த தைரியம் இருக்கா? எந்த நாட்டுக்கு அப்படி சொல்லக்கூடிய தைரியம் இருக்கா? ஆனால் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் தான் நாகரிகத்திலே உச்சத்தில் இருப்பவர்கள், உலகத்துக்கே அரசியலை நாங்கள் தான் கற்றுக் கொடுத்தவர்கள். இன்னைக்கு ஈரான் இருக்கு பாருங்க, சண்டை போட்டுட்டு இருக்கான்ல. ஈரான் கொமேனி தான் ஷா பஹ்லவிட்டிருந்து ஆட்சியை பறிச்சார். மாணவர் போராட்டங்களின் மூலமாக அரபு மதரசாக்களுக்கு போய் மாணவர்கள்ட்ட உரையாற்றி, கல்லூரிகளுக்கு போய் உரையாற்றி ஷா பஹ்லவிட்டிருந்து ஆட்சியை எடுத்தவர் கொமேனி தான். ஆட்சியை எடுத்த உடனே யூரோப்லேருந்து ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. நீங்கள் மத கல்வி படித்த ஆள், உங்களுக்கு எப்படி இந்த நாட்டை நிர்வாகம் பண்ணணும்னு தெரியாது, இந்த நாட்டை எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு தெரியாது, நாங்கள் சொல்லித்தர்றோம் என்று வந்தார்கள். கொமேனி சொன்னார், போராடுவதற்கு கற்றுக் கொடுத்த இஸ்லாம் நிர்வாகம் செய்யவும் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது, எல்லாரும் வெளியில போங்கன்ட்டார். இந்த நாட்டுக்கு எப்படி பேர் வைக்க வேண்டும் என்கிற கேள்வி வந்தது. அவர்தான் முதலாக இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் அப்படின்னு பேர் வச்சவர் அவர்தான். சவுதியாவுக்கு என்ன பேரு? சவுதி அரேபியாவுக்கு என்ன பேரு? சவுதி அரேபியா பாஸ்போர்ட் பார்த்துருக்கீங்களா? சவுதி அரேபியாவுக்கு என்ன பேரு? யுனைடெட் கிங்டம் சவுதி அரேபியா. கிங்டம்னா என்ன? மன்னராட்சி, ஒருங்கிணைந்த மன்னர் ஆட்சி. யுனைடெட் கிங்டம் சவுதி அரேபியா. ஈரானுக்கு என்ன பேரு? இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான். ஈரான் இஸ்லாமிய குடியரசு. குடியரசு, முடியாட்சி அல்ல. இந்தியாவுக்கு பக்கத்தில் ஒரு நாடு இருக்கு. இந்த நாட்டு பேரை சொன்னாலே பாவம் நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். அந்த நாட்டுக்கும் இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப், பையன் ஓரமான பையன் சொல்லிட்டான். ஆப்கானிஸ்தான் இருக்கு. எமிரேட்ஸ், இமாரத், அதாவது அமீருக்கு கீழே இயங்குற நாடுன்னு அர்த்தம். ஒரு அமீர் இருப்பார், அது குடியரசு இல்ல, அமீர். இமாரத்னா என்னது? அதை இமாரத்துங்கிறதா எமிரேட்ஸ்ங்கிறான். இமாராத், அதான் எமிரேட்ஸ். ஒரு அமீருக்கு கீழே இயங்கும். அமீரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஷூரா கவுன்சில் இருக்கும். அதுக்கு யாரும் கிடையாது, மக்கள் ஓட்டு போடுறது இல்லை. ஏன்னா மக்கள்கிட்ட ஓட்டு போடுற அதிகாரத்தை கையில கொடுத்தாலே குப்பை குளத்தையெல்லாம் தூக்கி மேல வச்சிடறான். அப்படித்தானே? குப்பை குளத்தையெல்லாம் தூக்கி மேல வச்சிடறான். அப்புறம் அவன்கிட்ட இருந்து பறிக்கிறது உள்ள பெரும்பாடாகி போகுது. 14 வருஷம் 15 வருஷம் ஓடி போயிருது. நான் யாரை சொல்றேன்னு பெல்ட்டி அடிச்சிட்டேன். இப்போ நீங்க நினைச்ச ஆளா சொல்லல. அப்ப இஸ்லாமிக் ரிபப்ளிக் அவர் ஆட்சி அமைக்கும் போது நாங்கள் சொல்லி தர்றோம். நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இஸ்லாத்தில் எல்லாமே இருக்குது, எங்கள் ரசூலுல்லாஹ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க, எப்படி ஆளணும் போகணும் வரணும். நாங்கள் அதனடா உலகத்துக்கே சொல்லி கொடுத்தோம். திருநெல்வேலியிலே வந்து அல்வா கிட்ட தேவையில்லை, நீங்கள் போங்கன்னு அனுப்பி விட்டார். அப்படி அமைக்கப்பட்ட அரசு இன்னைக்கு உலகத்தில் என்னை பார், என் ஆணுவ பலத்தை பார், என் வளத்தை பார், என் பெருமையை பார், என் ஆணவத்தை பார் என்று உலக நாடுகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த அமெரிக்காவுடைய கண்ணில விரலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான். ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த அடிப்படையில் ஆட்சி நடத்தியவங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களை வீழ்த்த முடியல. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த அடிப்படையில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் 51 நாடுகளுக்கு தண்ணி காட்டினான். 20 வருஷமா தண்ணி காட்டினான். 20 ஆண்டு காலமாக 51 நாடுகளுக்கு தண்ணீர் காட்டினார்கள். அவங்களுக்கு சுதந்திர தினம்
யாருக்கிட்ட இருந்து சுதந்திர தினம்? 51 நாடுகள்கிட்ட இருந்து சுதந்திரம் பெற்ற தினம் ஆகஸ்ட் 18. அதை அவங்க கொண்டாட போறாங்க. எங்க கொண்டாட போறாங்கன்னா டெல்லியில் கொண்டாட போறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பேரை சொன்னாலே பாவம். நான் இன்னொரு நாட்டு பேரை சொல்லாம தவிர்த்த பாருங்க. அந்த மாதிரி அந்த நாட்டு பேரை சொன்னாலே பாவம். தாலிபான்னு சொன்னா பாவம். அவர்களை ஆதரித்து நான் பேசியதற்காக என்னுடைய முகநூல் பக்கத்தை முடக்கி வச்சிருந்தான் 2 மாசத்துக்கு. இன்னைக்கு அந்த ஆப்கானிஸ்தானுடைய சுதந்திர தினத்தை டெல்லியிலே கொண்டாட போகிறார்கள். நம்ம நாடு கொண்டாட போகுது. எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. அப்ப 51 நாடுகளுக்கு 20 ஆண்டு காலமாக தண்ணி காட்டியவர்கள் சொன்னது, நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வழியில் வந்தவர்கள் தான் என்று சொன்னார்கள். நான் மெயின் சப்ஜெக்ட்ல இருந்து திசை மாறிட்ட மாதிரி நான் ஃபீல் பண்றேன். மொத்தத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த, அவர்கள் உருவாக்கிய ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் இன் த வேர்ல்டு, உலகத்தினுடைய முதல் அரசியலமைப்பு சட்டம். அதுல தான் மைனாரிட்டிகளுக்கான உரிமை இருந்தது, சிந்தனை சுதந்திரம் இருந்தது, ஒரு மதத்தை முழுமையாக பின்பற்றி நடக்கின்ற உரிமை இருந்தது. யூதர்கள் அவர்கள் செய்த துரோகங்களுக்காக வேண்டி தண்டிக்கப்பட்டார்களே அன்றி அவர்கள் மதத்தை கடைபிடித்து வாழுகின்ற உரிமை யூதர்களுக்கு இருந்தது. யூத பாடசாலைகளுக்கு சென்று ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யூத பாடசாலைக்கு போனார்கள். அங்கே இஸ்லாத்தை இழிவுபடுத்தக்கூடிய முறையில் பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டன. அல்லாஹ் ஒரு ஏழை, அதனால்தான் எங்களிடத்தில் அவன் காசு பணத்தை கேட்கிறான். மை யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு யார் கடன் கொடுப்பது? அப்படி கடன் கொடுத்தால் அல்லாஹ் பன்மடங்காக திருப்பி தருவான் என்று சதக்காவை பற்றி சொல்லக்கூடிய வசனத்தை கேலி செய்து யூதர்கள் பாடம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மனசு பொறுக்கல, சாது மிரட்டுச்சு, சப்புன்னு ஒரு அறை விட்டாங்க அவனுக்கு. என்னடா படுவாங்கிறது, அல்லாஹ் பத்தி கேள்வி பண்ணிட்டு இருக்காண்டு. அவன் கன்னத்தை பிடிச்சிக்கிட்டே ரசூலுல்லாஹ்ட்ட வந்தான். உங்க தோழர் என்ன அடிச்சு விட்டாரு, உங்க தோழர் என்ன அடிச்சு விட்டாரு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் அவர் கை நீட்டுற ஆள் தெரியும், ஆள் இல்லி கிடையாது, எப்படி கிடையாது, ஒன்று அடிக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? ஒன்றுமே பண்ணலை, அப்படிதானே பண்ணுவான், எல்லாத்தையும் பண்ணிட்டு பண்ணலைன்னு சொல்லுவான். இது அவன் கேரக்டர். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்லை மையுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன் ஆயத்தை வந்து தப்பா இன்டர்பிரேட் பண்ணிட்டு மக்களுக்கு தப்பான விளக்கங்களை சொல்லி கொடுத்துட்டு வந்துருந்தான், அதனால கோவப்பட்டு அடிச்சேன். அல்லாஹ் வசனம் கேட்கிறான், லக்கத் சமிஅ அல்லாஹு கௌல அல்லதீன காலு இன்னல்லாஹ ஃபகீர் வ நஹ்னு அக்னியா சனக்துபு மா கால் வ கத்லஹுல் அன்பியா பிகைரி ஹக். இது எந்த கூட்டம் என்றால் நபிமார்களையே கொலை செய்த கூட்டம். இன்னைக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பழி போடுறான். உண்மையிலேயே அவன் சொன்னான், இன்னல்லாஹ ஃபகீர் வ நஹ்னு அக்னியா அப்படின்னு சொன்னான் என்று அல்லாஹ்வே அதுக்கு ஒரு வசனத்தை இறக்குனதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனைக்கு முடிவு வந்தது. நீங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இஸ்லாமிய அரசு கொடிகட்டி பறந்த காலம், செல்லும் இடங்களுக்கெல்லாம் வெற்றிகளை குவித்த காலம், ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக படை நடத்த அல்ல, சிந்திக்க கூட அரபுலகத்திலே ஒருவனும் இனிமேல் இல்லை என்கிற உறுதி வாய்ந்த அரசை நிறுவிய காலகட்டத்தில் மதீனாவிலே, தலைநகரத்திலே, கேபிட்டல் சிட்டியில ஒரு பாடசாலையிலே இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துக்கள் போதிக்கப்பட்டன. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாடசாலையை இழுத்து மூடு என்று சொல்லவில்லை. சொன்னார்களா? சொல்லல. தன்னுடைய மார்க்கத்தை எதிர்த்து கற்பிக்கக்கூடிய ஒரு கல்லூரி, ஒரு பாடசாலையை தலைநகரில் நடத்தக்கூடிய அனுமதியை வழங்குற கட்ஸ், தைரிய ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்துச்சு. ஏன் தத்துவம், என்னுடைய கொள்கை நியாயமானது, உன்னுடைய போலி பிரச்சாரத்தால் அதை வீழ்த்திவிட முடியாது என்றவர்கள் நம்பினார்கள். அதனால மதீனாவிலேயே யூத பாடசாலைகளை இயங்குவதற்கு அனுமதித்தார்கள். இந்த தைரியம் இந்த உலகத்தில் இன்னைக்கு எவனுக்கு இருக்கு சொல்லுங்க? இருக்கா? இருக்காது. எதிர்த்து பேசிட்டாலே சிறைச்சாலைக்கு அனுப்புறானா இல்லையா? நமக்கு அந்த கட்ஸ் இருக்கு, நமக்கு அந்த தைரியம் இருக்கு. ஏன்னா போலி பிரச்சாரங்களால் இந்த மார்க்கத்தை ஒருபோதும் வீழ்த்த முடியாது என்பது வரலாறு சொல்வதல்ல, அல்லாஹ் சொல்வது.
யுரீதுனல் யுத்ஃபியூ நூரல்லாஹ் பிஅஃப்வாஹிஹிம். வாய்களால் என்றால் போலி பிரச்சாரங்கள், பொய் பிரச்சாரங்கள், அவதூறுகள், பழிச்சொற்கள். இதை கொண்டு அல்லாஹ்வின் ஒளியை அணைத்துவிட முடியாது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திறந்த மனதோடு இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கு யூதர்கள் 3 முறை முயற்சித்தார்கள். 3 முறை கொலை முயற்சி நடந்தது. ஆனாலும் யூதர்கள் மதீனாவிலே வாழ்ந்து வந்தார்கள். அப்படிதானா? ரசூலுல்லாஹ்வுடைய கடைசியாக அவர்கள் கடன் வாங்கியது யாரிடத்தில்? அவருடைய போர்க்கவசம் ஒரு யூதரிடத்தில் அடமானம் வைத்துத்தான் கடன் வாங்கினார்கள். அப்படியானால் அதுக்கு முன்னாடி தான் அட்டெம்ப்ட் மர்டர் நடந்தது, கொலை முயற்சி நடந்ததெல்லாம் அதுக்கு முன்னாடி தான். பௌத்தாகும்போது யாரும் உள்ள பண்ண முடியாது இல்லை, கடைசி நேரத்தில் யாரும் பண்ண முடியாது இல்லை, முன்னாடி தான் நடந்தது. அப்போ அதுக்கு அப்புறமாகவும் அவர்கள் செல்வந்தர்களாக ரசூலுல்லாவுக்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வந்தர்களாக அவர்களை வாழ வைத்த தத்துவம் இந்த தத்துவம் தான். எனவே அந்த டிக்ளரேஷன், அந்த அறிவிக்கை, அந்த கான்ஸ்டிடியூஷன் உலகம் இன்றைக்கும் வியப்பாக பார்க்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூஷன். நான் நேரத்தின் அருமை கருதி அடுத்த சப்ஜெக்டுக்கு வரேன். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தத்துவ பிள்ளை, தத்துவ வாரிசு. அவர்கள் பாலஸ்தீனத்தில் இஸ்லாமிய அரசை அவர்கள் அமைத்த போது அங்கு வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு எழுதி கொடுத்த ஒப்பந்தம், கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் எழுதி கொடுத்த ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தம் எந்த இடத்தில் வைத்து நடந்ததோ அந்த இடத்தை நான் நேரடியாக சென்று பார்த்தேன். கொஞ்சம் கரடுமுரடான இடம், அப்படியே அப்படியே மேலே தாண்டிக்கிட்டு தான் போனோம். பரவாயில்ல, போய் பார்ப்போம். ஒரு வரலாற்று இடம் அல்லவா அது. அந்த இடத்தில் அந்த ஒப்பந்தங்கள் கல்லில் செதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தினுடைய வாசகம் அது வரலாற்றிலே மிகவும் முக்கியமான வாசகம். அதில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஹாதா மா அத்தா அப்துல்லா உமர். உமர் என்கிற அல்லாஹ்வின் அடிமை எழுதி கொடுத்தது அமீருல் முஃமினீன். அகில ஈலியா, ஈலியா என்று சொன்னால் அது பாலஸ்தீனத்தினுடைய பழைய பெயர். ஒரு ஊருக்கு பெயர் மாறிக்கிட்டே இருக்கும். சகதுல்லாஹ் ஹம்சியாவில் சொல்வார்கள், ஹலியல் மஸ்ஜிதுல் ஹராமு பிமம்ஷா அவலம் யன்ஸஹல்லாஹு ஈலியாவு. மஸ்ஜிதுல் அக்ஸா ரசூலுல்லாஹ்விடமிருந்து தனக்கென்று ஒரு பங்கை பெற்றுக்கொண்டது. அங்கு ரசூலுல்லாஹ் பிறக்கல, ஹிஜ்ரத் பண்ணல, வாழல. எனக்கும் ஒரு பங்கு வேணும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்டு மஸ்ஜிதுல் அக்ஸா ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து ஒரு ஹல், ஒரு பங்கை பெற்றுக்கொண்டது. என்ன பங்கு அது? ரசூலுல்லாஹ் அங்க போய் கால் வச்சுட்டாங்க, ஒரு தடவை வச்சுட்டாங்கல்ல, அது போதும்ல அதுக்கு. ஹலியல் மஸ்ஜிதுல் ஹராமு பிமம்ஷா வலம் யன்ஸஹல்லாஹு. மஸ்ஜிதுல் ஹராமுக்கு கிடைச்சிச்சு, ஈலியாவுக்கும் கிடைத்து விட்டது. ஈலியான்னா பைத்துல் முகத்தஸ், பாலஸ்தீன், அதில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ். ஹம்சியால சொல்வார்கள், அகிலி ஈலியா, ஈலியா மக்களுக்கு எழுதி கொடுத்த ஒப்பந்தம். ஆத்தாகும் அமானன் லி அன்ஃபுஸிஹிம் வ அம்வாலஹும் வ அம்வாலிஹிம் வ லி கனாயிஸிஹிம் வ ஸல்பானிஹிம். அங்க இருக்கக்கூடிய சிலைகள், அவர்களுடைய செல்வங்கள், உடைய மடங்கள், இவற்றுக்கெல்லாம் எழுதி கொடுத்த ஒப்பந்தம் என்னவென்றால், அன்னஹு லா துஸ்கனு கனாயிஸுஹும் வலா துஹ்தம். அவர்களுடைய வழிபாட்டிடங்கள் தகர்க்கப்படாது, இடிக்கப்படாது. அங்கே வேறு மக்களை கொண்டு வந்து நாம் குடியமர்த்த மாட்டோம். மாளிகை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை கவர்மெண்ட் அரண்மனையா மாத்தாது, நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த ஒப்பந்தத்தினுடைய வரிகள் அப்படியே போகுது. முழுமையாக உங்களுக்கு இங்கே சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த ஊர்ல இருந்து எதுக்குடா நமக்கு வம்பு, நாம ஒரு முஸ்லீமுக்கு கீழே எப்படி ஆட்சியில இருக்கிறதுன்னு உங்களுக்கு வெக்கமா இருந்தா தயவு செய்து போயிருங்க, அவங்கள தாக்க மாட்டோம், வழிமறிச்சு தாக்க மாட்டோம். எந்த ஊருக்கு வேணாலும் போய்க்கிடுங்க. இங்க தங்குறதா இருந்தா எங்களுக்கு என்ன கொடுங்க, ஜிஸியா வரி கொடுங்க. ஏன் ஜிஸியா வரின்னா, எங்களுடைய இராணுவத்தில் நீங்கள் பங்கேற்க தேவையில்லை,
ஜிஸியா வரி கொடுக்கிறவனுக்கு ராணுவத்தில் பங்கேற்க தேவையில்லை. ஜிஸியா வரி கொடுக்காத முஸ்லீம்கள் ராணுவத்தில் உயிரை கொடுத்து பங்கேற்கணும். நீ உயிரை கொடுக்க வேண்டாம்னு சொன்னதுனால கொஞ்சம் எனக்கு காசு கொடு, நாங்கள் உன்னை பராமரிக்கிறோம். இப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாலஸ்தீனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பந்தம் எழுதி கொடுத்தார்கள். அவர்கள் போட்ட நிபந்தனைகளிலே ஒன்று, யூதர்கள் யாரும் இங்கே இருக்கக்கூடாது என்பது. பாலஸ்தீனத்தில் அந்த வார்த்தைகளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லல, அங்கே வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள், யூதர்கள் இங்கே வைக்காதீங்க, ரொம்ப மோசமானவனுங்க, சொல்லணும் இல்லையா, யூதர்கள் அங்கே வைக்காதீங்க, அவங்க மோசமானவங்க என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதனால அதை சேர்த்தாங்க, யூதர்கள் இங்கே யாரும் இருக்கக்கூடாது, 3 நாளைக்குள்ள போயிடும்னு. திரும்ப யூதர்கள் வந்தாங்க, எங்களுக்கு இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கிறிஸ்தவர்கள்ட்ட ஒப்பந்தம் போட்டுட்டு அவங்களெல்லாம் அங்கே வைக்கக்கூடாதுன்னு அவங்க தான் சொன்னாங்க, கையெழுத்தாயிடுச்சு, அதனால கிறிஸ்தவர்களும் சம்மதித்தால் நீங்கள் இங்கே இருக்கலாம் என்று சொன்னார்கள். சஃப்ரோனிஸ் தி வாரியார், கிறிஸ்தவ தலைமை பாதிரியார், அவருக்கு பெயர் பித்ரீக், அரபியில் பித்ரீக்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட போய் கேட்குறாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யூதர்கள் இங்கே தங்கணும்னு ஆசைப்படுறான், இருந்துட்டு போகிறானே அப்படின்ட்டு. ஐயையோ, உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியாது, ஆக உலகத்திலே மோசமானவனுங்க அவங்க தான், தயவுசெய்து இங்கே வைக்காதீங்க என்று சஃப்ரோனிஸ் கிறிஸ்தவ பாதிரியார் கெஞ்சுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரொம்ப கெஞ்சுறானே, வருஷத்துக்கு 3 நாள் மட்டும் வந்துட்டு போட்டுமே, அவன் ஏதோ பண்டிகை கொண்டாட போறானுங்களாம், அவன் மத நம்பிக்கை கொண்டாடிட்டு போறான், சரி வரட்டும், ஆனால் டென்ட் போடக்கூடாது, அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது. ஏன்னா அவன் லேசாக அடுப்பு பற்ற வைக்கிறோன்னு சொன்னால் என்ன பண்ணுவான், டீ போட்டுக்கிறேன்னு சொன்னால் பிரியாணி சமைப்பான், ஒரு பாயை விரிச்சு படுத்துக்கிறான்னா ஒரு மாளிகையை கட்டுவான், அவனுடைய குணமே அதுதான். அதனால் அனுமதிக்காதீங்க என்று சொன்னார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறக்கப்பட்டு அனுமதிச்சாங்க. ஆனால் எல்லா சேட்டையும் பண்ணிட்டு போயிட்டான். அதன் பிறகு பின்னால சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி மாதிரியான ஆட்கள் வந்து அப்புறப்படுத்துகின்ற நிலைமை ஏற்பட்டது. இப்போ அதன் பிறகு முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பலகீனத்தினால் மீண்டும் வந்திருக்காங்க. நான் இன்னொரு விஷயத்தை சொல்லணும்னு நினச்சிருக்கேன். ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டிய காலகட்டம். அந்த யூதர்களால் நம்முடைய இந்தியாவுக்கும் ஒரு பேராபத்து காத்திருக்கிறது. வெகு விரைவில் இந்தியாவை ஒரு குட்டி இஸ்ரேலாக மாற்றுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இமாச்சல பிரதேசம், அதே போல மலைப்பாங்கான சில பகுதிகள், இங்கெல்லாம் யூதர்களின் வருகை மெல்ல மெல்ல அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்தியா பிகம் ஏ மினி இஸ்ரேல், இன்னொரு குட்டி இஸ்ரேலாக மாறப்போகிறது என்று உலக வரலாற்றை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள். இந்தியர்கள் கவனமாக இருங்கள், அவர்கள் இப்படித்தான் சுற்றுலாவுக்கு வருகிறோம் என்றுதான் அவர்கள் வருவார்கள். ஆனால் திரும்பி பார்க்கறதுக்குள்ள உங்கள் நாடு உங்கள் கையில் இருக்காது, கவனமாக இருந்துக்கிடுங்க என்று எச்சரிக்கின்றார்கள். ஒன்றிய ஆட்சியாளர்கள் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ, வேண்டுமென்றோ அல்லது கவனமின்மையின் காரணமாகவோ இதை அனுமதித்து கொண்டிருக்கிறார்கள். நான் பல கூட்டங்களிலே அரசுக்கு இதை ஒரு எச்சரிக்கையாகவும் கோரிக்கையாகவுமே சொல்லியிருக்கின்றேன். அரசு கவனமாக இருக்கணும், ஆனால் எச்சரிக்க வேண்டியது நம்முடைய கடமை, குறிப்பாக முஸ்லீம்களின் கடமை. ஆனால் நம்ம வாங்கி கொடுத்த சுதந்திரம், எங்களுக்கு நிறைய தொழில் இருக்குது, வியாபாரம் இருக்குது, நாங்கள் அதெல்லாம் பார்க்க போகிறோம், எங்கள் பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் பார்க்கணும். நாங்கள் ஒரு 100 வருஷம் கஷ்டப்பட்டோம், சுதந்திரம் எல்லோரும் நல்லா இருந்தீங்க, நாங்கள் உயிரை கொடுத்து கஷ்டப்பட்டோம், இனிமேல் நாங்கள் கொஞ்சம் என் மனைவி மக்களை பார்த்துக்கிட்டு வீடு வாசல் வாங்கி செட்டில் ஆகட்டுமே அப்படின்னு செட்டில் ஆகிட்டு இங்கே திரும்பி பார்த்தா எவ்வளோ வந்து ஆட்சியில் உட்காந்துருக்கான். கோவணம் கட்டினவன், ஒரு காலத்தில் கோவணம் கட்டினவெல்லாம் வந்து உட்காந்துருக்கான். அடப்படுவாக்கள், இது எங்களுக்கு தெரியாமல் போச்சாடா அப்படின்னு சுதாரிக்கு முன்னாடி 15 வருஷம் ஆகிப்போச்சு. சில ஹோட்டல்களில் நார்த் ஈஸ்ட் இந்தியா, அதாவது வடகிழக்கு இந்திய பகுதிகளில் சில ஹோட்டல்களில் ஒன்லி ஃபார் ஒயிட்ஸ், வெள்ளையர்களுக்கு மட்டுமே இங்கே அனுமதி என்கிற அறிவிப்பு பலகைகள் இருக்கின்றன. எங்களுடைய ஹோட்டலில் இஸ்ரேலி சாலட் கிடைக்கும்,
இஸ்ரேல் சேலட்னா புரியுதுல்ல, அந்த பச்சை இலைகள்லாம் இதெல்லாம் வெட்டி போட்டு பண்ணுறது ஹோட்டலில் கொடுக்குறான்ல. இஸ்ரேலில் மக்கள் உண்ணக்கூடிய சேலட்டு எங்கள் ஹோட்டலில் கிடைக்கும் என்ற போர்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேலில் வார் கிரைமில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டு விட்டு இந்தியாவுக்குள் வந்து அவர்கள் தஞ்சம் புகுந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்வது இதெல்லாம் கற்பனை கிடையாது, ஆய்வு கட்டுரைகளில் இருந்து நான் உங்களுக்கு சொல்கின்றேன். அங்கே வந்து என்ன பண்ணுறான், இஸ்ரேலில் வந்து மிலிட்ரியில் இருந்து கிரைம் ஈடுபட்டுட்டு தவறுகளில் செஞ்சுட்டு குற்றங்களில் ஈடுபட்டுட்டு அதை பெருமையாக காட்டுறதுக்காக செல்ஃபி எடுக்கிறது. நம்ம நாட்டில் பண்ணுறான்ல, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறான், அடித்து அதை வீடியோ எடுத்து போடுறான்ல. எதுக்கு போடுறான்? நம்மளாம் பயப்படட்டும் போடுறான். நம்மளாம் பயப்படட்டும் தானே போடுறான். எந்த மௌலானா அலிமியான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், எந்த சமுதாயம் தன்னுடைய சுய நம்பிக்கையை இழந்து விட்டதோ அந்த சமுதாயத்தை வீழ்த்துவது எளிது. அவநம்பிக்கையிலே தள்ளிவிட்ட சமுதாயத்தை வீழ்த்துவது எளிது. அதில் அவநம்பிக்கை அடையக்கூடாது. நான் வெள்ளைக்காரன்ட்டு இந்தியாவை மீட்டினவங்க நம்ம, அப்படி தானே. நம்மனா யார்? நம்ம வாப்பாவுக்கு வாப்பாலாம் ஃபைட் பண்ணி சண்டை போட்டு வெள்ளைக்காரன்ட்டு மீட்டிருக்கோம். பீரங்கியோட வந்தான். இவெல்லாம் பூணு ஊதுனா பிறக்கிற எனிமி தான். நமக்கு பூணு ஊத தயார் இல்லைங்கிறது தான் பிரச்சனையே. இஸ்ரேலில் வார் கிரைமில் ஈடுபட்டுட்டு செல்ஃபி எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டதை நம்ம முஸ்லீம்கள் எல்லாம், அங்கே உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் குரூப் அமைச்சு அதெல்லாம் அந்த சோசியல் மீடியாவில் வந்திருக்கக்கூடிய அந்த வீடியோக்களை எல்லாம் ஹேக் பண்ணி எடுத்து கண்டுபிடிச்சி அவன் எந்தெந்த நாட்டுக்கு போகிறான்னு கண்டுபிடிச்சி இந்தியாவுக்கு எத்தனை பேர் வர்றான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு வருஷத்துக்கு 80,000 பேர் வர்றான், 80,000 பேர் வர்றான் இஸ்ரேலில் இருந்து. வந்து இங்கே வந்து டீடாக்ஸ் பண்ணிட்டு, அதாவது அந்த ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப இஸ்ரேலுக்கு போகிறான். எப்போ அங்கே திரும்ப முடியாத நிலை ஏற்படுகிறதோ அப்போது இங்கேயே அவன் தங்குவான். ஏற்கனவே நம்ம பெரிய மனுஷன் சொல்லிட்டாரு, இந்தியா இஸ் எ ஃபாதர்லேண்ட், இஸ்ரேல் இஸ் எ மதர்லேண்ட் சொல்லிட்டாரா? யார் பெரிய மனுஷன்? இந்தியா இஸ் எ ஃபாதர்லேண்ட், இஸ்ரேல் இஸ் எ சொன்னாரா? இங்க அவன் வந்து குடியேறினாம்டா, அதற்கு ஏற்கனவே சட்டங்களும் தயாராக இருக்கிறது. ஏற்கனவே சிஏஏ கொண்டு வந்தான்ல, வெளிநாடுகளில் துன்புறுத்தப்படக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை கொடுக்கலாம்னு. அதில் வந்து யூதர்கள் இல்லை, கிறிஸ்தவர்கள் கிடையாது, முஸ்லீம்கள் பேரும் இல்லை. அதில் ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட், யூதர்கள்னு சேர்த்தா போதும், சட்டம் ரெடி. ஆல்ரெடி சட்டம் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு அமெண்ட்மெண்ட் மட்டும்தான் சேர்க்கணும். அமெண்ட்மெண்ட்னா திருத்தம். உள்ள என்ன செய்யணும்? ஒரு நசுக்கு பண்ணுறது. நம்ம பாஷையில் சொல்கிறதா இருந்தால் நாசிகம். ஒரே ஒரு ஆயத்தை மட்டும், ஒரு ஆயத்தை உள்ளே சேர்க்குறோம்ல, ஒரு வசனத்தை அல்லாஹ் சேர்ப்பால், அந்த மாதிரி யூதர்கள்னு சேர்த்துட்டா போதும், சட்டம் ரெடி. இங்கேயே தங்கிடுவான். இங்கே தங்கினா சும்மா இருப்பானா? இஸ்ரேலுக்குள்ளே எப்படி போனால் அரை ட்ரௌசரோட போட்டுட்டு போனான். 80 வருஷத்தில் பாருங்கள் என்னென்ன பாடுபடுத்துகிறான்ட்டு. 40 வருஷத்துலேயே ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி இங்கே வருவான். நாம் பார்க்குற இந்தியாவாக இருக்காது, நம்ம பிள்ளைங்க பார்க்க போகிற இந்தியா. அதனால் நாம் மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இஸ்ரேலுக்கு எதிராக நடைபெறக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் தார்மீக ஆதரவு வழங்க வேண்டும். பாலஸ்தீன் மக்களுக்காக எப்போதும் குரல் கொடுக்க வேண்டும். அவர்கள் இஸ்லாமிக் பிரதர்ஹுட் என்ற அடிப்படையில் இஸ்லாமிய சகோதரர்கள் இல்லையா? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த குளோபல் முஸ்லீம் உம்மா, சர்வதேச முஸ்லீம் உம்மத்து. இந்த இன்டர்நேஷனல் முஸ்லீம் உம்மாங்கிற கான்செப்டே ரசூலுல்லாஹ் சொன்னது தான். மற்றவனெல்லாம் அமெரிக்கன் முஸ்லீம், லண்டன் முஸ்லீம், இந்தியன் முஸ்லீம்னு பிரிப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னது என்னது? நீ எங்கே வாழ்ந்தாலும் சரிதான்ப்பா, இன்னமல் மூமினூன, நீ எனக்கு சகோதரன், நான் உனக்கு சகோதரன், எங்கே வேணாலும் இருந்துக்கோ. நம்மள்ட்ட களிமா சொல்ல வரக்கூடிய சகோதரர்களுக்கு சொல்கிறது, நான் களிமா சொல்லி கொடுத்து முடித்த உடனே சில அறிவுரைகள் சொல்லுவோம் வழக்கமான ஒரு பேட்டர்னில். அப்போ நான் களிமா சொல்லி கொடுத்து முடித்த உடனே நான் சொல்கிற முதல் வார்த்தை என்னண்டா, அவங்கள்ட்ட கையை பிடிச்சிக்கிட்டு, இன்னையில் இருந்து உலகத்தில் உங்களுக்கு 200 கோடி சகோதரர்கள் இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே பல பேர்
அழுதுருக்காங்க. அவ்வளோ பெரிய ஒரு உம்மத்தில் நான் ஒரு அங்கம்மா, உனக்கு ஏதாவது ஒன்றுனா 200 கோடி மக்கள் உனக்கு துவா செய்வாங்க. அத்தஹியாத்தில் துவா செய்கிறோம்ல, யா அல்லாஹ் மோமினான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாகண்டு. இந்த தத்துவம் உலகத்தில் எந்த மதத்தில் இருக்குது சொல்லுங்கள்? யாராவது சொல்லி தந்திருக்காங்களா இந்த கான்செப்டு? இந்த கூட்டுக்குள்ள, இந்த உலகத்துக்குள்ள நுழைஞ்சவருக்கு நீங்கள் எனக்கும் நாங்கள் உனக்கும் 5 வேளையும் துவா செய்கிறோம் ஒரு நாளைக்கு. உனக்கு 200 கோடி சகோதரர்கள் இருக்காங்க, யாராவது ஒருவருடைய துவா கபூலாகி அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்குவான் அப்படின்னு நான் சொல்கிறது உண்டு. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கக்கூடிய இந்த அரசியல் தான் முஸ்லீம் சமுதாயம் மறக்கக்கூடாத, என்றென்றைக்கும் மனதில் இருத்தி கொள்ள வேண்டிய அரசியல். அதை என்றைக்கு நாம் புரிந்து கொள்ளுகிறோமோ அன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தை வீழ்த்துவதற்கு யாரும் வர முடியாது, வர மாட்டார்கள். அதற்கு நிகழ்கால உதாரணம்தான் ஈரானும் ஆப்கானிஸ்தானும், வெறுங்கையோடு சண்டை போடக்கூடிய காசா மக்களும். நான் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் வந்த செய்தியை பார்த்தேன், என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் தெருக்கள், கடை வீதிகள் ஒரு காலத்தில் பரபரப்பாக இயங்கி கொண்டு, ரங்கநாதன் தெரு, பாரிஸ் மாதிரி மெட்ராஸில் பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்த தெருக்கள் எல்லாம் சுடுகாடுகளாக இருக்கின்றன. இஸ்ரேல், காசாவை நான் சொல்லலை, அது உலகத்துக்கே தெரியும். இஸ்ரேலும் இப்போது சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஈரான் இஸ்ரேலை சுடுகாடாக மாற்றுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அது நடக்கும். நமக்குள்ள கவலை என்னன்னா, அங்கே அடி வாங்கிட்டு இங்கே எரும மாடுங்க இங்கே வந்துடக்கூடாதுங்கிற கவலை மட்டும்தான் நமக்கு. இங்கே வந்துட்டானா நம்ம தலையில் தூக்கி சுமக்க முடியுமா அவனை? அவ்வளோ வலிமையாக இருக்குது நம்மள்கிட்ட ஈமானு. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும், அந்த வலிமையை அல்லாஹ் தரணும். அவன் வராமல் தடுத்துடணும். எங்கேயாவது ஒளிஞ்சு போ, உனக்குன்ட்டு என்ன இருக்கு, அரைகுறை ட்ரெஸ்ஸை போட்டு ஆடுறதுக்குன்னு சில நாடுகள் இருக்கும், அங்கே போய் தொலைடா, இங்கே வந்துட்டு போயிடாடா, யா அல்லாஹ் எங்களை காப்பாற்றுன்னு துவா செய்ய வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த ஆபத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே பாலஸ்தீன் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக ஆக்சிஸ், அதனுடைய அச்சாக இருப்பது ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த அரசியல் தான், இஸ்லாம் கற்றுத்தந்த அரசியல் தான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா உலகமெங்கும் வாழுகின்ற முஸ்லீம்கள் அனைவருக்கும் பரிபூரணமான வெற்றியை கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்தருள் புரிவானாக. இந்தியாவிலே வாழுகின்ற முஸ்லீம்களுக்கும் மகிழ்ச்சியான எதிர்காலத்தை தந்தருள் புரிவானாக. பாதுகாப்பான எதிர்காலத்தை கொடுத்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.